ஒரு இயேசுவில் பிரியமான இறை உறவுகளை மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுப்போம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். சீசருக்குரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு உரியவற்றை நாங்கள் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். இறைவனுக்கு விருப்பமானவைகளோடு நாங்கள் இறைவனை பின்பற்றி செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும், உருமாற்றம் அடைய வேண்டும். அன்போடு, நம்பிக்கையோடு, பொறுமையோடு, இரக்கத்தோடு, அன்போடு, சமாதானத்தோடு, அமைதியோடு, இறை வாழ்வோடு, ஆன்மீக வாழ்வோடு, செப வாழ்வோடு, பக்தி நிறைந்த வாழ்வோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணம் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவருக்கு நெருக்கமாக வருகின்றோமோ, எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவரோடு நாங்கள் பயணமாகின்றோமோ, எவ்வளவு தூரத்திற்கு செபத்தின் மூலமாக ஆண்டவரோடு நெருங்கிய உறவை வைத்திருக்கின்றோமோ, அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அனுபவிக்க முடியும், அவர் தருகின்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும், அவர் காட்டுகின்ற இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் கேட்கின்ற வரங்களையும் கொடைகளையும் வேண்டுதல்களையும் தருபவராக இருக்கின்றார் என்பதையும் நாங்கள் வாழ்க்கையின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இறைவனுக்கு உரியவற்றை இறைவனுக்கு கொடுப்போம், இறைவனுக்குரிய நேரத்தை இறைவனுக்கு கொடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலவற்றை பற்றி சிந்திக்கின்றோம், பல செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இருந்தாலும் இறைவனுக்கென்று சொல்லி நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். இறைவனுக்காக ஒரு நேரத்தை நாங்கள் செலவு செய்து அந்த நேரத்திலே நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோம், இறைவனை வாழ்த்துவோம், இறைவனோடு ஒன்றாகி உயிராகி உறவாகி நாங்கள் வாழ இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். இறைவனுக்குரியவற்றை இறைவனுக்கு கொடுத்து, இறைவனுக்கு விருப்பமானவற்றை தேடிச் சென்று ஓடிச் சென்று இறைவனுக்கு விருப்பமானவற்றைகளோடு நாங்கள் இறைவனோடு வழி செல்ல இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். அன்னைமரி மூலமாக இறைவனுடைய சிவிகார பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.